அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஃபாரின் காயினு ஒரே ஒரு இந்தியன் காயின் உள்ள இருக்குது. கினியா $1887 70 என்னோட ரேட்டு. துருக்கி 50 குரூஸ், இது 25 பிராங்க்ஸ். 2009 150 என்னோட ரேட். ஆஸ்திரேலியா $1 எலிசபெத் II 2022 $90. குட் கண்டிஷனான காயின். $1. ஸ்வீடன் 5 ஒரே 1972 $70. இது ஒரு வித்தியாசமான மாடலாக இருக்கும். ஸ்வீரிச் ஸ்வீடன். அதே ஸ்வீடனில் 1 ஒரே $60 1961 உள்ளது. ஓல்டு காயின். இதுதான் இயர் 1961. ஓல்டு காயின். தான்சானியா 20 சென்டி, ஆக்சுவல் ரேட்டு $150, கொடுக்குறது $80. குவான்சா 1981 20. பஹாமாஸ் பாண்டிய மன்னர்களின் முத்திரை, மீன் சின்னம். வெளிநாட்டிலையும் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம். ஃபாரினில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம். பஹாமாஸ் $100. பெரு 1/2 ஒரே சோல்டி ஒரே. ஆக்சுவல் ரேட்டு 500, நம்ம கொடுக்குறது $250. 1975 உள்ளது, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. கொஞ்சம் ரேர் காயின். 1975 பெரு. துருக்கி இது ஆக்சுவல் ரேட்டு $900, நம்ம கொடுக்குறது $400. இது கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்னு. 50 பின் லிரா. 50 லிரா அங்கிட்டு பின்னு எழுதியிருக்கேன். 2004 உள்ளது. துருக்கி. மேலே பிறையும் சந்திரனும் இருக்கும். ஈரோ ஜெர்மனி, இது ஸ்பெயின் 50 சென்ட்டு. எஸ்பனா 2000 வருஷம் $80. USA கென்டுக்கி கமாமரேட்டிவ் காயின், குதிரை ஹார்ஸ் $100 2001 உள்ளது. அர்ஜென்டினா 1 பெசோ 2019 உள்ளது, ஒரு $30. போர்ச்சுகீசியா எஸ்கோடாஸ், இது 5 எஸ்கோடாஸ் 1986 உள்ளது. ஒரு 40 வருஷம் ஆகுது. ஒரு ரேர் காயின். வெறும் $70 தான் போட்டிருக்கு. 1986 உள்ளது, வெறும் $70 தான். பூட்டான் 1 நெகுல்ட்ரம் 1979 உள்ளது, $100. இது கொஞ்சம் பெரிய காயின், டப்பு காயின் மாதிரி இருக்கும். 1 நெகுல்ட்ரம். இந்தியா தாமரையும் சூரியனும் 1970 ஃபுட் ஃபார் ஆல். மும்பை மின்ட்டு ரேர் காயின். ஆக்சுவல் ரேட்டு $525, நம்ம கொடுக்குறது $250. இது கொஞ்சம் ரேர் காயின்.
தாமரையும் சூரியன் போட்ட ரேர் காயின், குட் கண்டிஷனான காயின், யூஎன்சி கேட்டகரி. ஆஸ்ட்ரியா 2 சென்ட் 2014 ரேர் கலெக்ஷன், லட்டின் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. இது வந்து சுவி அப்படின்னா 2ன்னு அர்த்தம். சுவி 80 ரூபா. சுவி ஹீரோ, ஹீரோவில் இது சுவி ஹீரோ, இது ஹீரோ சிம்பிள், இது ஃபுல்லாக ஹீரோ சிம்பிள். இது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபடும். இது ஆஸ்திரியா. கனடா ஒரு யூஎன்சி காயின் 10 சென்ட்ஸு 2012 உள்ளது. எலிசபெத் 2 60 ரூபா யூஎன்சி காயின். பல்கேரியா ஹார்ஸ்மேன் ரைட் 1020க்கு 140 ரூபா 3 கிராம் 1999 உள்ளது பல்கேரியா. அதே இது 20 1990 உள்ளது 20 ஹார்ஸ்மேன். இந்த பாருங்க ஹார்ஸ்மேன், இது வெறும் 60 ரூபா தான். ஒவ்வொரு நாணயத்தை பொறுத்து. அதே நாணயம் இன்னொன்று போட்டிருக்கேன் பாருங்கள், வெறும் 50 ரூபா தான் ஹார்ஸ்மேன். அது ஒரு வலைத்தளத்தை பார்த்துருப்பேன், விலை அதிகமாக போட்டிருப்பாங்க, அதில் பாதி போட்டிருக்கேன். இது இன்னொரு வலைத்தளத்தை பார்த்தேன், அதில் கொஞ்சம் விலை கம்மியாக போட்டிருக்காங்க, அதில் நானும் கம்மியாக போட்டிருக்கேன். ஹார்ஸ்மேன் ரெண்டும் ஒரே நாணயம் தான். நீங்கள் 50 ரூபா கொடுத்தல போதும் ரெண்டுக்கும். இது வரை ஒரு 20 காயின் போட்டிருக்கேன். 20 காயின் போட்டாலே பெரிய சாதனை மாதிரி. இது ஒரு விக்டோரியா குயின் 1 குவார்ட்டர் ஆனா 1862. இதனோட ரேட்டு 10,300 ரூபா. வெரி ரேர் எர்ரர் காயின். குயின் ஃபேஸ் லக்கி எர்ரர், இது வந்து லக்கி எர்ரர். இந்த பக்கம் பாருங்கள், விக்டோரியா குயின். இது மூக்கு வாய் அந்த கட்டிங், இது மூக்கு உள்ள விட்டு வாய், அதுக்கடுத்து நாடி. இது ஒரு பெரிய கிரீடம். பின்னால் இது வந்து கொண்டை. இங்கிட்டலாம் வலுவலன்னு இருக்கும், எந்த விதமான பிரிண்டும் இருக்காது, பிளேனாக இருக்கும். இங்கிட்டு விக்டோரியா, இங்கிட்டு குயின். இதில் என்னென்னா இந்த முகம் மட்டும் இந்த இடத்துல இந்த கட்டிங், இது இது இந்த முகம், இந்த கொண்டை, இந்த மூக்கு, இந்த வாய், நாடி, இந்த கிரீடம், இது மட்டும் அந்த பக்கம் பள்ளமாக இருக்குது. அதான் லக்கி எர்ரர். இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் பள்ளமாக இருந்தால் லக்கி எர்ரர். இது லக்கி எர்ரர்லேயும் லக்கி எர்ரர் என்னென்னா, இந்த ராணி அந்த பக்கமாக பள்ளமாக விழுந்ததோட சிலது அப்படி விட்டுருவாங்க. ஆனால் அந்த பள்ளத்துக்கு மேலே பிரிண்டு 1 குவார்ட்டர் ஆனா 1862 அப்படின்னு ஒரு பிரிண்டு. அப்போ எவ்வளவு லக்கி எர்ரர்னு பார்த்துக்கோங்க. காமிக்கிறேன் வாங்க. ஒரு அற்புதமான காயின். இது ஃபுல்லாக பூவு சுற்றி ஒரு மாலை, அதுக்கடுத்து பூவு, அதுக்கடுத்து முத்து மாலை இருக்கும். 1 குவார்ட்டர் ஆனால் இந்தியா 1862. இது வந்து பிரிண்டு. இந்த பிரிண்டுக்கு உள்ளே இந்த இருக்கு பாருங்க, இது அந்த அம்மாவோட பாடி அவுட்டர் லைன், பாடி லைன் இப்படி போயிட்டு இங்கே வருதா. இது வந்து அந்த அம்மாவோட கொண்டை இப்படி வருதா. இந்த மேலே இருக்கிறது வந்து அந்த கிரீடம், இது வந்து கிரீடம். அதுக்கப்புறம் இது வந்து நெத்தி, இந்த 6க்கு நேரம் மேலே நீங்கள் கோடவோது இது வந்து நெத்தி. இது கிழனிக்கு வரது பாருங்க, இது மூக்கு. இந்த 6க்கு நேரம் கீழே இருக்கிறது வந்து மூக்கு. இது வாய், இந்த இருக்கிறவங்க இதுதான் வாய். மூக்குக்கும் வாய்க்குள்ள இடைவெளி இந்த இருக்குது. இது கழுத்து. இந்த கழுத்துக்கு இங்கே வந்து இந்த 2ல் இங்கே கட்டாவது வருங்க, இங்கே இந்த பக்கம் இந்த 2ல் இந்த பக்கம் கட்டாவதா. இதுதான் கழுத்து. இது பின்புறம், இது முன்புறம். இது கொண்ட தலை, அப்படி கிரீடம், நெத்தி, மூக்கு, வாயினுடைய இது மேல் உதடு, இது கீழ் உதடு, இது கேப்பு. இந்த வாய், இது நாடி உள்ளே போய் இந்த கழுத்து, இதுவும் இதிலிருந்து இது வரைக்கும் கழுத்து. இதிலேருந்து இந்த ஐ இருக்குது, அந்த இந்த ஐயிலேருந்து இதிலேருந்து இது வரை கழுத்து. இந்த ஐயில் கிளினிக் வந்து இந்த 2 டச் பண்ணி மறுபடியும் இந்த பக்கம் விலகுது பாருங்க. இது இந்த பக்கம் விலகும், இது இந்த பக்கம் விலகும். இது கழுத்து. கொஞ்சம் நல்லா உத்து பார்க்கணும். இது எல்லாமே அந்த பக்கம் உள்ள ஒரு லக்கி எர்ரர். இது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாமே. இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கவா? ராணி முகத்தை மனதில் வைத்து இதை பாருங்கள். தெரியுதா? இது மூக்கு, இந்த மூக்கு, இது வாய், இது மே உதடு, இது கீழ் உதடு. பக்கத்தில் உள்ளது கீழ் உதடு, இது மே உதடு.
இது நாடி. நாடியில் போய் இது இப்போ இதுக்கும் இதுக்கு மட்டும்தான் கழுத்து. இது கழுத்துக்கு கீழே ஒரு முதுகுப்புறம், இது இந்த கழுத்துக்கு முன்புள்ள முன்புறம். இந்த 2ல் கிராஸ் ஆகி வருதா இது முன்புறம். இது தலையில் உள்ள கொண்டை. இப்படி சுற்றி வரும். மேலே அந்த கிரீடம் கிட்ட இருக்குது. இந்த இடத்துல இங்கே இருக்குது கிரீடம். இது நெத்தி. இந்த இருக்கணும். இது வந்து இந்த 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 டாட்டுக்கும் இந்த ஆறுக்கும் இந்த கோட்டுக்கு வரல. இது வந்து நெத்தி. நெத்தி, மூக்கு, வாய், நாடி, கழுத்து. இது உள்ள ராணியம்மா இருக்காங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இப்போ இது இந்த பக்கம் முதுகு பக்கம், இந்த பக்கம் மூக்கு பக்கம், வாய் பக்கம். நான் இப்படி வைக்கிறேன், அப்படியே திருப்புறேன். ராணியை எந்த பக்கம் வாய்க்கெலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி திருப்புறேன். இந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? மூக்கு, வாய், இந்த வாய் பிரிஞ்சிருக்கா? உதடு கீழ் உதடு தனியாக தெரியுதா? நாடி தெரியுதா? இது எல்லாம் இந்த பக்கம் இருக்கும் போது தெரியுதா? மூக்கு, வாய், நாடிலாம் தெரியுதா? கீழே இந்த பாடி ஷேப், இந்த 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 கட்டிங், இந்த கட்டிங் கழுத்து சிறுசாக இருக்கும். இது பேக் கட்டிங், இது ஃப்ரண்ட் கட்டிங், கழுத்துங்கிட்டு சிறுசாக இருக்கும். இந்த இடத்துல நல்லா தெரியும்னு நினைக்கேன். நீங்கள் அந்த எரரை மனசில் வச்சு இந்த காயினை பார்க்கணும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. எவ்வளவோ நுணுக்கமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு கோடியில் ஒரு நாணயம். மிகவும் அற்புதமான ஒரு எரர் நாணயம். இந்த வலைத்தளத்தில் பார்த்தா அது லட்சக்கணக்கான ரூபா விட்ருக்கேன். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கான் அந்த காயினை. ஒரு அற்புதமான லக்கி எரர் காயின். ஃபேஸ், விக்டோரியா குயின் ஃபேஸ். இந்த கட்டிங் எதுவுமே இந்த பக்கம் இருக்காது பாருங்க. வலுவலுன்னு இருக்கும் 2 சைடும். இப்படி தான் இருக்கணும் காயின். இது எரர் காயின். இந்த பக்கமும் இங்கிட்ட வலுவலுன்னு இருக்கா. இப்படி தான் ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கடுத்து பக்கத்துலேயே கட்டிங் வந்துருச்சா? இப்படி போய் அந்த கொண்டையெல்லாம் கட்டிங் வந்துருச்சா? வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.